ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கோட வீடியோவில் நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹைவேஸில் இருக்கோம், இந்த மாதிரி நிறையா வண்டிகள் வந்துட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் சவுண்டெல்லாம் வரும், அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கோட பார்ட் 2 வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறது, அன்றைக்கி நம்ம பார்த்தது கியர், அதாவது எவ்வளோ பேட்டர்ன்ஸ் இருக்குது சரிங்களா. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மற்ற பேசிக் ஃபீச்சர்ஸ். ஸோ பைக்கில் வந்து மோஸ்ட்லி 3 விஷயங்கள் இருக்கும். ஒன்று கிளச்சு, பிரேக்கு, அப்புறம் ஆக்சிலேட்டர், அப்புறம் இதோ வந்து நம்ம சேர்த்துக்கணும் கியர் சரிங்களா. ஸோ 4 கால், அதாவது 2 கை 2 கால் என்றைக்குமே வந்து வேலை செஞ்சிட்டே இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் என்ன இருக்கும்னு மெயினாக பார்த்தீங்கன்னா, லெஃப்டில் வந்து லெஃப்ட் காலுக்கு வந்து கியர் இருக்கும், லெஃப்ட் கைக்கு வந்து கிளச் இருக்கும். அதே மாதிரி ரைட்டு கைக்கு வந்து ஃப்ரண்ட் பிரேக் இருக்கும், அதே மாதிரி ஆக்சிலேட்டர் இருக்கும். அதே மாதிரி ரைட்டு காலுக்கு வந்து பிரேக் இருக்கும், ரியர் பிரேக்கு சரிங்களா. இது வந்து பின்னாடி இருக்கிற பிரேக்கு, இது வந்து ஃப்ரண்ட் பிரேக்கு சரிங்களா. இதுதான் ஃப்ரண்ட் பிரேக்கு, இது வந்து ரியர் பிரேக்கு. ஆனால் இப்போ வர வண்டியில் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லேட்டஸ்ட் மாடல். ஸோ லேட்டஸ்ட் மாடலில் என்னன்னா, நீங்கள் வந்து ரியர் பிரேக் அழுத்தினாலே 70% ரியர் பிரேக் ஒர்க் ஆகும், அப்புறம் 30% வந்து ஃப்ரண்ட் பிரேக் வந்து ஒர்க் ஆகும் சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இங்கே உங்களுக்கு தெரியும், இங்கே இப்படி அழுத்தினோம்னா அது பாருங்கள் மூவ் ஆகுது. ஸோ அப்படி தான் ரியர் பிரேக் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பிரேக் அழுத்தணுன்ட்டு நீங்கள் வந்து தேவையில்லை, பட் இருந்தாலும் சேஃப்டிக்கு இதுவும் லைட்டாக பிடிச்சிக்கோங்க. இதுவும் வந்து நல்லா அழுத்தி பிடிங்க, பிரேக் நல்லாவே ஒர்க் ஆகும். இதுதான் பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டர். ஸோ ரைட் லெஃப்ட் இதுதான் வந்து மெயினாக பேசிக் ஃபீச்சர்ஸு. ஸோ கிளச்சு வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிளச்சு பிடிச்சிட்டு தான் நீங்கள் வந்து என்றைக்குமே கியர் போடணும், அதே மாதிரி கியர் வந்து டவுன் பண்ணணும் சரிங்களா. அதே மாதிரி பிரேக் அழுத்தும் போதும் கிளச்சு அட் சேம் டைம் வந்து கிளச்சு வந்து பிடிக்கணும். கிளச்சு பிடிக்காமல் என்றைக்குமே வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதோ, இல்லை வண்டி ஆஃப் பண்ணுறதோ, இல்லை கியர் போடுறதோ, இல்லை பிரேக் அழுத்தும் போதோ, ஸ்லோ பண்ணும்போது என்றைக்குமே வந்து கிளச்சு கியர் வண்டியில், மேனுவல் வண்டியில் கிளச்சு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது காராக இருந்தாலும் சரி, இல்லை பைக்காக இருந்தாலும் சரி, என்றைக்குமே வந்து கிளச்சு வந்து ஃபுல்லாக பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக பிடிச்சிக்கோங்க சரிங்களா. இந்த மாதிரி ஹாஃபாக பிடிக்கிறது, இல்லை ஒரு விரலால் நீங்கள் வந்து பிடிச்சி அழுத்துறது, அதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த 4 விரல் இருக்குல்ல, இந்த விரல்களை வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்களா. அதே மாதிரி ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து சரிங்களா. ஒவ்வொரு வண்டியிலுமே ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கும் கியரை பொறுத்தும். அதான் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதான் பார்த்திங்கன்னா மெயின் பேசிக் ஃபீச்சர்ஸ். ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னா, இதுதான் பார்த்திங்கன்னா சாவி. நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு எழுதியிருக்கும் லாக், அப்புறம் புஷ் பண்ணி லாக்கை வந்து ஓப்பன் பண்ண சொல்லலாம். ஸோ இது வந்து நார்மலாக ஆஃபில் இருக்குது, ஆனால் இக்னிஷனில் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து இக்னிஷன் ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். ஸோ இப்போ ஆன் பண்ணிட்டிங்கனாலே இங்கே நியூட்ரல், சைடு ஸ்டாண்டு இண்டிகேட்டரு, அப்புறம் இது வந்து இன்ஜின் செக் லைட்டு சரிங்களா. ஸோ இது வந்து இப்படி ஆன் ஆயிரும். இப்போ வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட்டு. நீங்கள் எதுவுமே வந்து வேறு அழுத்த தேவையில்லை, இது வந்து பிரேக் கூட அழுத்த தேவையில்லை. இப்படி பண்ணாலே வண்டி வந்து ஸ்டார்ட் ஆயிரும். வண்டி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரிங்களா. வண்டி ஆஃப் பண்ணுறது நீங்கள் இங்கேருந்தும் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை இங்கேருந்து டைரெக்டாக இப்படியும் ஆஃப் பண்ணிக்கலாம். இதான் பார்த்திங்கன்னா நார்மல் பேசிக் ஃபீச்சர்ஸ் சரிங்களா. ஸோ மெயினாக வந்து கிளச்சு ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளச் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து கியரை யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ கியர் பாக்ஸ் போயிடும் சரிங்களா. அது காரில் இருந்தாலும் சரி, இல்லை பைக்கில் இருந்தாலும் சரி, மேனுவல் வண்டினாலே கிளச்சு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் பைக் ஓட்டணுன்ட்டு ஆசைப்பட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் யாருக்கு வண்டி ஓட்ட தெரியுமோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக அவங்களையும் பின்னாடி உட்கார வச்சு நீங்கள் வந்து வண்டி ஓட்டு கற்றுக்கலாம். இல்லை நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச எல்லா பாயிண்ட்ஸுமே நான் வந்து பேசிக் ஃபீச்சர்ஸில் நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ கிளச்சு, பிரேக்கு, கியரு, ஆக்சிலேட்டர் எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து அடுத்த வீடியோவில்
ஃபஸ்ட்டு கியர் போட்டு எப்படி நம்ம வந்து வண்டி மூவ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன். சப்போஸ் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று டவுட் இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக டூ வீலர் நிறைய பேர்த்துக்கு ஓட்டு தெரியாது. ஸோ உங்களுக்கு சப்போஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்டு நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு டூ வீலர் ஓட்டு தெரியணுன்னா ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பேலன்சிங்கு. ஸோ பேலன்சிங் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பேலன்சிங் எப்படி நம்மளுக்கு வரணும்னா சைக்கிள் தான் மெயின். சரிங்களா? ஒரு நார்மலாக ஒரு சைக்கிள் வந்து வாங்கிக்கோங்க. இல்லை யாருக்கிட்டையாவது தெரிஞ்சவங்ககிட்ட சப்போஸ் சைக்கிள் அவங்க கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு, ஸோ அவங்கக்கிட்ட வாங்கிட்டு நீங்கள் வந்து சைக்கிள் நல்லா ஓட்டி பழகிங்க. சைக்கிளில் பேலன்சிங் வந்துட்டாலே நீங்கள் வந்து டூ வீலர் ஈஸியாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். சரிங்களா? ஸோ அது வந்து மேனுவல் வண்டியாக இருந்தாலும் சரி, இல்லை ஆட்டோமேட்டிக் வண்டியாக இருந்தாலும் சரி. ஸோ மேனுவல்னால் இது, ஆட்டோமேட்டிக்னால் நீங்கள் வந்து நார்மலாக நம்ம சொல்கிறது ஸ்கூட்டி. சரிங்களா? ஸோ ஸ்கூட்டி வந்து ஓட்டுறது வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ வரும், எப்படி ஆட்டோமேட்டிக் வண்டி எப்படி ஓட்டுறதுன்ட்டு. ஸோ மேனுவல் வண்டியில் இப்படி தான். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி ஃபஸ்ட் கியரில் நம்ம வந்து மூவ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.